சூழ்க சுகமே சூழ்க சுகமே சூழ்க சூழவே சித்தர் போகர் அருளுடன் வர்ம முத்திரை பதித்து துன்பம் நீக்கி இன்பம் பெருக்கி சுகமே சூழ்ந்திட நல்வாழ்வு தருவதே தஞ்சை சுகாலயா. சுகமே சூழ்க. நம்முடைய சுகாலயா வர்மக்கலை சிகிச்சை மையத்தினுடைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மக்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உலக மக்களின் நோய் தீர்க்கும் பொருட்டு, உலக மக்கள் அத்துணை பேரும் நோயற்ற சுக வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் பொருட்டு அதிசய அற்புத வைத்திய முறைகளை இங்கே செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். இன்றளவும் பார்த்தோமானால் நிறைய படிக்கக்கூடிய குழந்தைகள், சிறார்கள் அந்த கிட்ட பார்வை தூர பார்வை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்பட்டு நிறைய குழந்தைகள் கண்ணாடி அணிந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? ஒருவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று விரும்பினால், பைலட் ஆக வேண்டும் என்று விரும்பினால், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று விரும்பினால், ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆக வேண்டும் என்று விரும்பினால், இப்படி எண்ணற்ற விதமான உயர்நிலை அலுவலராக விரும்பினால் அதற்கெல்லாம் இந்த பார்வை குறைபாடு ஒரு தகுதி குறைவாக கருதப்பட்டு அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த தகுதி குறைபாட்டை நிவர்த்தி செய்து அந்த கண்ணாடியை உடனடியாக கழட்டி உடனடியாக அவர்களை பார்வை பெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த வர்மக்கலை சிகிச்சை முறையில இருக்கிறது. ஆனால் முழுமையான குணமாக 6 மாத காலமோ 1 வருட காலமோ தேவைப்படலாம். அதாவது ஸ்பெக்டிக்கல் மைனஸ் என்றால் 6 மாத கால அவகாசம், கூடவே சிலிண்ட்ரிக்கல் மைனஸ் என்றால் அவர்களுக்கு தேவை 1 வருட கால அவகாசம். முதல் முறையாக ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வர வேண்டியிருக்கும். கண்ணாடியை கழட்டிய உடனேயே ஒரு நிலையில் நாம் கொடுத்து ஒரு எழுத்துக்களை படிக்க சொல்வோம், அவர்களால் படிக்க இயலாது. அந்த நிலையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாம் தொடுவர்ம சிகிச்சை கொடுத்து அடுத்த வினாடியே 5-10 வினாடிகளுக்குள்ளாகவே அந்த சிகிச்சை முடிவடைந்தவுடன் அந்த எழுத்துக்களை படிப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முழுமையான அந்த பார்வை திறன் முழுமை பெற வேண்டும் என்றால் 6 மாத காலத்திலிருந்து 1 வருட காலத்திற்கு அவர்களுக்கு அந்த தொடர் வர்ம சிகிச்சை தேவைப்படுகிறது. முதலில் 3 நாட்கள் வர வேண்டும், அதன் பிறகு மாதம் ஒரு முறை என்று 6 மாதமோ 1 வருட காலமோ வர வேண்டும். அதன் பிறகு அவர்களை கொண்டு போய் நீங்கள் பரிசோதனை செய்தால், அந்த டெஸ்ட் செய்தால் அவர்களுக்கு நில் என்ற அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இது எவ்வளவு பெரிய அற்புதமான மிக ஒரு பெரிய ஒரு விஷயம் என்று நீங்கள் உணர வேண்டும். எந்த விதமான உள்ளுக்கு மருந்து கொடுப்பதில்லை, எந்த விதமான வீரிய மருந்துகளும் இல்லை. வெறும் தொடுவர்ம சிகிச்சையின் மூலமாகவே அவர்களுடைய அந்த கோளாறு சரி செய்யப்படுகிறது, கண் பார்வை கோளாறு சரி செய்யப்படுகிறது. அதுவல்ல, அதையும் தாண்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உண்டான வழிவகை செய்யப்படுகிறது. அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாகவும் அவர்கள் பைலட்டாகவும் செல்வதற்கு உண்டான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு நிலை இந்த வர்மக்கலை சிகிச்சையில் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். படிக்கக்கூடிய குழந்தைகள், சிறார்கள் கிட்ட பார்வை தூர பார்வை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்பட்டு நிறைய குழந்தைகள் கண்ணாடி அணிந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். கண்ணாடியை உடனடியாக கழட்டி உடனடியாக அவர்களை பார்வை பெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த வர்மக்கலை சிகிச்சை முறையில இருக்கிறது. கண்ணாடியை கழட்டிய உடனேயே ஒரு நிலையில் நாம் கொடுத்து ஒரு எழுத்துக்களை படிக்க சொல்வோம், அவர்களால் படிக்க இயலாது. அந்த நிலையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாம் தொடுவர்ம சிகிச்சை கொடுத்து 5-10 வினாடிகளுக்குள்ளாகவே அந்த சிகிச்சை முடிவடைந்தவுடன் அந்த எழுத்துக்களை படிப்பார்கள். எந்த விதமான உள்ளுக்கு மருந்து கொடுப்பதில்லை, எந்த விதமான வீரிய மருந்துகளும் இல்லை. வெறும் தொடுவர்ம சிகிச்சையின் மூலமாகவே
அவர்களுடைய கண் பார்வை கோளாறு சரி செய்யப்படுகிறது. நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேர் கிருஷ்ணா, இவன் பேர் சிவா. 7th இருந்து கண்ணாடி போட்டிருக்கேன். இவன் 6th இருந்து கண்ணாடி போட்டிருக்கான். என் ஃப்ரெண்டு ஒரு ராகுல்ன்ட்டு அவனை எனக்கு இந்த டாக்டர் ரெஃபர் பண்ணான். அவன் சொன்ன அப்புறமா 6 months ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கேன். இப்ப நல்லா கண்ணு தெரியுது. இன்னும் 3 months போனா ஃபுல்லாவே கண்ணு தெரியும் டாக்டர் சொல்லிருக்காங்க. நான் நம்புறேன். எனக்கும் -7ல இருந்தது. 6 மாசமா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. என்னோட பேர் ரஜினிஷ் ஜெயின். நான் சவுகார்பேட் சென்னையில இருந்து வந்து இருக்கேன். இங்க என்னோட குழந்தை பெரியார் ஜெயின் கோசரம் கண் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு சவுகார்பேட்ல வந்துட்டு டாக்டர் சுவாமிநாதன் கோசரம் ரெஃபர் பண்ணாங்க. இங்க வந்துட்டு ஐ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இது மூலமா கண்ணுக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் அது மொத்தமா குறைஞ்சிருது. பெங்களூர்ல இருந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட ஒருத்தர் இங்க வந்தாங்க கண்டினியூவா பாஸ்ட் 1 years. அவங்களுக்கு -5 -3 பவர் இருந்தது. அவங்களது பவர் மொத்தமே வந்துட்டு அந்த ஐ ட்ரீட்மெண்ட் மொத்தமே பவர் போயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அந்த நம்பிக்கையிலேயே கூட நாங்கள் இங்கே வந்திருக்கோம் டாக்டர் சுவாமிநாதன் பார்த்துட்டு. ஸோ பாஸ்ட் 4-5 months வந்துன்னு இருக்கோம். இவருக்கு -8 பவர் இருக்கு. ஸோ லாஸ்ட் 4 months நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கோம். கொஞ்சம் கியூர் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ அது எல்லாமே ஸ்கூல்ல படிக்குது, எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுது. ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏற்றும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானே ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபடப் பெற்ற காலனை கம்பன் எம்மானே காண கண்ணடியே பெற்றவர். நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் இந்த அதிசய அற்புத நிகழ்வுகளை நான் மட்டுமா நிகழ்த்துகிறேன்? இது என்னுடைய சொத்தா என்றால் இல்லை. நான் போகருடைய அருளாசி பெற்றவன். இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் போகரின் அருளாசி பெற்றவர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நான் கற்றுத்தர தயாராக இருக்கிறேன். நான் குருவாக அல்ல, காரண குரு என்ற பொருளில் நாம் அத்துணை பேருக்கும் இந்த வர்ணக்கிளையினுடைய வித்தை கற்ற அத்துணை பேருக்கும் ஒரே ஒரு மானசீக குருதான், அவர்தான் போகர் சித்தர். பழனி மலையிலே ஜீவ சமாதியில் அமர்ந்து கொண்டு நாம் அத்துணை பேரையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்கள் அத்துணை பேரையும் அவரும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது உண்மை. ஜீவ சமாதியில் அமர்ந்திருக்கும் போகர் சித்தருடைய திருவிளையாளர்கள் ஏராளம் ஏராளம் என் வாழ்வில் நிறைய ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் பிறகு வரக்கூடிய காலங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஒரு கண்கண்ட தெய்வம். அவர் சிவபெருமானின் அவதாரம், சிவபெருமானின் சித்த அவதாரம். ஆனாலும் மனிதர்களோடு மனிதராக தோள் மீது கை போட்டுக் கொண்டு நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து நம்மையும் நண்பனாக வழிநடத்தி செல்லக்கூடிய அற்புதமான கண்கண்ட தெய்வம் போகர் சித்தர். நீங்கள் இந்த வழிமுறைக்குள் வரும் பொழுது அவரை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள். அப்படி எனக்கு இந்த வாய்ப்பு போகர் சித்தர் அருளினார். நான் போகர் சித்தரின் தூதனாக உங்கள் முன் சொல்கிறேன். நீங்களும் வந்தால் போகர் சித்தரின் அருளை பெறலாம். உலக மக்களின் நோய் துன்பத்தை போக்கலாம். நீங்களும் வீடு பேறு பெறலாம். பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். அத்தகைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மிக முக்கியமான ஒன்று வர்மக்கலை சிகிச்சையாகும். நரம்புகளின் செயல்பாட்டை பூரணமாக அறிந்து வைத்துக் கொண்டு எந்த நரம்பை இயக்கினால் என்ன விதமான வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி
அதற்கேற்ற முறையில் வர்மக்கலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதுகெலும்பிலே தண்டுவடத்திலே கழுத்து எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தேய்மானம், இடுப்புகின் பகுதியிலே கோளாறுகள், அந்த தண்டுவட முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு இன்றளவும் உலக மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக கருதப்படுகிறது. வர்ம தெய்வீக மூலிகையான தேவகணிகை, எலும்பு ஒட்டி, சஞ்சீவி என்ற 3 விதமான அந்த வர்ம மூலிகைகளை அந்த சாறு பிழிந்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவே அந்த கழுத்திலிருந்து இடுப்புக்கு கீழே வரை உண்டான அந்த எலும்புகளிலே தேய்மானமானது முழுமையாக குணமாகிறது அறுவை சிகிச்சை இன்றியே. ஒரு முறை குணமாகிவிட்டால் மீண்டும் அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வருவதில்லை. அறுவை சிகிச்சை இன்றியே இந்த கோளாறு முழுமையாக தீர்க்கப்படுகிறது. 6 மாத காலத்திற்கு பிறகு அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வராது என்ற முழு உத்தரவாதமும் நான் தருகிறோம். என் பேர் பி தேவிகா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ஐ பவர் வந்து -8. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து தஞ்சாவூரில் சுவாமிநாதன்ற அங்கிள் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போக சொன்னாங்க. இப்போ நான் 5 மாசமா வரேன். எனக்கு தூரத்தில் இருக்கிறது கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. முன்னாடி கண்ணாடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ என்னால் கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியுது. தலைவலி இல்லாமல் இருக்கேன். ஈஸியாக படிக்க முடியுது. கண்ணாடியே இனிமேட்டு எனக்கு தேவையில்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பேர் முத்துநகை அரசி. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். முன்ன கண்ணாடி போட்டிருந்தேன். -1.5 சிலிண்ட்ரிக் இருந்தது. அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்லி சுவாமிநாதன் சார்கிட்ட வந்தோம். இவரை பார்த்ததுக்கப்புறம் இப்போ கண்ணாடி போடாமல் படிக்க முடியுது, எழுதவும் முடியுது. முன்ன இருந்ததை விட இப்போல்லாம் கிளியராக தெரியுது. எல்லாருக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. நான் திருச்சியிலேருந்து வரேங்க. என் பையனுக்கு வந்து கண் பார்வை கோளாறு இருக்குங்க. 1.5 வயசுலேருந்து அவன் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. மிஸ்டர் சாமிநாதன் சாரை பற்றி கேள்விப்பட்டு இப்போ நான் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பாப்பா நாடு பக்கத்தில் வந்திருக்கேன் சார். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பரவாயில்லைங்க, எவ்வளோ பெட்டருங்க. கண்ணாடி கழட்டிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டேன், போடுறதே கிடையாதுங்க. இப்போ பார்வை நல்லா தெரியுதுன்னு சொல்கிறாங்க. கண்ணாடி இல்லாமல் போர்டுலாம் தெரியாது. இப்போ ட்ரீட்மெண்ட் செஞ்சதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நல்லா போர்டெலாம் கிளியராக தெரியுது. நல்ல போர்டெலாம் பார்க்க முடியுது. இந்த வர்மக்கலை சிகிச்சை மூலமாக இப்போ எந்தெந்த வியாதிகள் எல்லாம் நம்ம சுகாதார சரி பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ முக்கியமா பெண்களுடைய சூதக கோளாறு, கர்ப்பப்பை கோளாறுகள், இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, அவங்க ஒரு முஸ்லிம் அம்மா, வயசு 60 இருக்கும். அவங்களுக்கு மூட்டு வலிக்காக என்னிடம் இந்த தஞ்சாவூர்ல என்கிட்ட சிகிச்சைக்காக வந்தாங்க. வந்து அவங்க முதல் 5 நாட்கள் சிகிச்சை முடித்து அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை சிகிச்சைக்காக வந்தாங்க. அப்படி 3வது மாத சிகிச்சைக்கு வரும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி என்னைய வந்துட்டு உடனே விட்டுருங்க, சீக்கிரம் அனுப்புங்க, என்னைய லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய மருமகளை ஒரு பெரிய மருத்துவமனை பெயரை சொல்லி அந்த மருத்துவமனையில வந்துட்டு அட்மிட் போட்டு வந்திருக்கேன். சாயந்தரம் 4 மணிக்கு சர்ஜரி. அவங்களுக்கு வந்துட்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும், கர்ப்பப்பை நீக்கம் செய்யணும். அதுக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெரிய டாக்டர். ஸோ நான் அதுக்கு அவங்களுக்கு போகணும், சீக்கிரம் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏமா இது எங்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை தம்பி, நீங்க இதுக்கெல்லாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்க நான் கெடுத்த கேடா இருக்கட்டும், நீங்க அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அந்த நிறுவனத்தில் சொல்லி ஒரு எமர்ஜென்சி, நாங்க ஊருக்கு போறோம், 1 வாரம் கழிச்சு வர்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போங்க என்று சொல்லி நான் 6 நாட்களுக்கு உண்டான மருந்தை கையில கொடுத்து, உங்க மருமகளை இங்க அழைச்சிட்டு வர வேண்டாம், இந்த மருந்தை மட்டும் 3 வேளையும் தொடர்ந்து கொடுங்க, 6 நாளைக்கு கொடுங்கம்மா, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நீங்க ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லி அனுப்பி விட்டேன். இப்ப இந்த அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட 47,000 ரூபாய் அந்த பெரிய மருத்துவமனை நிர்வாகத்துல கட்டியிருந்தாங்க. அந்த பணத்தை போய் எனக்கு திருப்பிட்டாங்க. நான் வந்துட்டு அர்ஜென்டாவை வீட்டுக்கு போறேன் என்று சொல்லி அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க மருமகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கே சென்று விட்டார். 1 வாரம் கழித்து வந்து மீண்டும் அட்மிஷன் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. போயிட்டு என்னுடைய மருந்தை தொடர்ச்சியாக 6 நாட்களுக்கு கொடுத்து 3வது நாளே அவங்களுடைய கோளாறு முழுமையாக சரியாக்கி விட்டது.
மூன்றாவது நாள் எனக்கு போன் பண்றாங்க, என் மருமக சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா இன்னொரு 3 நாள் மருந்து இருக்கு, அதையும் தொடர்ந்து கொடுங்க சரியாயிடும். இந்த 6 நாள் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப அவங்க மீண்டும் சொன்னாங்க, என் மருமக கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த 3 நாள் எக்ஸசைஸ் ஏன் கொடுக்க சொன்னேன்னா, திரும்ப இவங்க ஆயுட்காலத்திலையும் அந்த கர்ப்பப்பை கோளாறு அவங்களுக்கு வராது, அறுவை சிகிச்சை என்பது தேவையில்லையம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப மனமுருகி வந்து தஞ்சாவூர்ல 3 நாட்கள் என்னுடைய சுகாலயாவில் இருந்து வரக்கூடிய அத்தனை பெண்களையும் சந்தித்து, என்னுடைய மருமகளுக்கு இப்படி இருந்தது, நான் வந்து டாக்டருடைய அந்த வர்மாசன், நம்ம என் பேரை சொல்லி வர்மாசனுடைய சிகிச்சை முறை இதற்கும் இருக்கிறது என்று எனக்கு தெரியாத காரணத்தால் நான் வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கு நான் வந்துட்டு ரெடியானேன். ஆனாலும் திரும்ப வந்துட்டு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே 3 நாட்களில் முற்றிலுமாக குணமாக்கினார்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி 3 நாள் நம்முடைய சுகாலயாவிலேயே தங்கி இருந்து சொல்லிட்டு போனாங்க. அதே பிறகு மாசம் வரும்போதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆங்கில மருத்துவ முறையில் முழுமையாக தீர்க்கப்பட முடியாது என்று சொல்லப்படக்கூடிய வியாதிகளில் நானும் வந்துட்டு நம்முடைய வர்ம சிகிச்சையில் தீர்க்கப்பட முடியாத வியாதி என்று எதுவும் இல்லை என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய ஆசான், என்னுடைய காரண குரு சோமன்குட்டி மகான் எனக்கு போதித்த வகையில் என்னாலும் குணமாக்க முடியாத வியாதிகள் சில உண்டு. நான் கேன்சரை சரி செய்வதில்லை, எய்ட்ஸை சரி செய்வதில்லை, பக்கவாதத்தை சரி செய்வதில்லை, பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய நடுக்குவாதத்தை நான் சரி செய்வதில்லை. இதை தவிர மற்ற அத்தனை கோளாறுகளையும் நான் முழுமையாக குணமாக்குகிறேன். ஒரு முறை குணம் பெற்ற பிறகு அவர்கள் வாழ்நாளில் மீண்டும் அதே வியாதி வருவதில்லை. இது இந்த வர்மக்கிளை சிகிச்சை முறையினுடைய மிக அற்புதமான அதி உன்னதமான ஒரு விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். படிக்கக்கூடிய குழந்தைகள் சிறார்கள் கிட்ட பார்வை தூர பார்வை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்பட்டு நிறைய குழந்தைகள் கண்ணாடி அணிந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். கண்ணாடியை உடனடியாக கழற்றி உடனடியாக அவர்களை பார்வை பெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த வர்மக்கிளை சிகிச்சை முறையில இருக்கிறது. கண்ணாடியை கழற்றிய உடனேயே ஒரு நிலையில் நாம் கொடுத்து ஒரு எழுத்துக்களை படிக்க சொல்வோம், அவர்களால் படிக்க இயலாது. அந்த நிலையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாம் தொடுவர்ம சிகிச்சை 5-10 வினாடிகளுக்குள்ளாகவே அந்த சிகிச்சை முடிவடைந்தவுடன் அந்த எழுத்துக்களை படிப்பார்கள். எந்த விதமான உள்ளுக்கு மருந்து கொடுப்பதில்லை, எந்த விதமான வீரிய மருந்துகளும் இல்லை. வெறும் தொடுவர்ம சிகிச்சையின் மூலமாகவே அவர்களுடைய கண் பார்வை கோளாறு சரி செய்யப்படுகிறது. என் பேரு நந்திதா, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். எனக்கு முதல்ல பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஸோ எனக்கு படிக்க முடியும், ஆனா ரொம்ப கண்ணு வலிக்கும். ஒரு கண்ணில் மட்டும் பவர் இருந்ததுனால அரை மணி நேரம் படிச்சா கூட தலை வலிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். இப்போ 6 மாசமா நான் கண்ணாடியே போடுறது இல்ல, தலை வலிக்காது, கண்ணும் நல்லா தெரியுது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என் பேர் சுதர்சன், நானும் 3 நாளா இருக்கேன். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. கண்ணாடியை வாங்கிட்டாங்க, வலிக்காம நல்லா இருக்கு. என்னுடைய பேர் எஸ் மூர்த்தி. நான் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் அன்னப்பன்பேட்டை கிராமத்திலேருந்து வரேன். எனது நண்பர் ஒருவர் என் பையனுக்கு ஐ ப்ராப்ளம் கிளாஸ் போட்டுட்டு இருந்தான். இது மாதிரி சாமிநாதன் சாரை போய் பாருங்க, சுகமே சுகால என்ற இடத்துல இருக்காரு, அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரை பேச்சை கேட்டு நான் வந்தேன். அவர் சாமிநாதன் சாரை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் சார் உடனே கண்ணாடியை கழட்டிடணும், என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பவர் கிளாஸை கழட்டிடணுன்னாரு. சரிங்க சார்ண்ணே, அன்னைக்கே பவர் கிளாஸ் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு இப்போ 7 மாத காலமாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அவருக்கு -16 பாயிண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. 7 மாசமா எடுத்துட்டு இருக்கேன். பையனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு, நல்லா தெரியுது. வர்மக்கிளை சிகிச்சை முறைகள்ல இப்படி எண்ணற்ற விதங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். உடைந்து போன எலும்பை, இந்த விஷயத்தை நான் சொல்லும் பொழுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் யாரும் முழுமையாக நம்ப முடியாதுதான். ஆனால் உண்மை இதுதான். இது போகர் செய்த சித்துக்கள்ல இது ஒண்ணு. உடைந்து போன எலும்பை 5 நிமிடங்களில் முழுமையாக குணமாக்க முடியும், ஒட்டிவிட முடியும்.
முழுமையாக முழுமுற்றாக குணமாகிவிடும். இதற்கு எலும்பு ஒட்டி மூலிகை என்ற ஒரு மூலிகை நமக்கு துணையாக இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி நான் நிறைய அதிசய அற்புதங்களை பல விவிஐபிஸ்கெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் நெட்ல போயிட்டு யூடியூப் போயிட்டு வர்மக்கலை சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா என்னை பற்றிய அந்த கிளிப்பிங்ஸ் நிறைய இருக்கும். பல விஐபிகள் தங்களுடைய வாய்முகூர்த்தமாகவே அவற்றை எல்லாம் சொல்வதை நீங்கள் கேட்கலாம். இது எல்லாம் ஏதோ வியாபார தந்திரம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். இதெல்லாம் போகர் சித்தருடைய அற்புதமான சித்துக்கள் அடங்கிய ஒரு தெய்வீகமான பொக்கிஷம். இந்த தெய்வீக பொக்கிஷம் எனக்கு, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், இந்த தெய்வீக பொக்கிஷம் எனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது உலக பொது உடைமையானது. யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ, யாரெல்லாம் நல்லவர்களோ வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்களின் நோய் துன்பத்தை போக்குங்கள் என்றுதான் உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறேன். போகர் சித்தருடைய அந்த அருள் வழிகாட்டுதலின்படி அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். அத்தகைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மிக முக்கியமான ஒன்று வர்மக்கலை சிகிச்சையாகும். நரம்புகளின் செயல்பாட்டை பூரணமாக அறிந்து வைத்துக் கொண்டு எந்த நரம்பை இயக்கினால் என்ன விதமான வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கேற்ற முறையில் வர்மக்கலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதுகெலும்பிலே, தண்டுவடத்திலே, கழுத்து எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தேய்மானம், இடுப்பின் பகுதியிலே கோளாறுகள், அந்த தண்டுவட முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு இன்றளவும் உலக மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக கருதப்படுகிறது. வர்ம தெய்வீக மூலிகையான தேவகணிகை, எலும்பு ஒட்டி, சஞ்சீவி என்ற 3 விதமான அந்த வர்ம மூலிகைகளை அந்த சாறு பிழிந்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவே அந்த கழுத்திலிருந்து இடுப்புக்கு கீழே வரை உண்டான அந்த எலும்புகளிலே தேய்மானமானது முழுமையாக குணமாகிறது, அறுவை சிகிச்சை இன்றியே. ஒரு முறை குணமாகிவிட்டால் மீண்டும் அவர்தம் ஆயுள் நாளிலே